1 யோவான் 3:2-3 சொல்லுது, பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அப்ப அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார். அப்ப என்ன ஆக போகுது? இயேசு வந்தாலும் இவங்களுக்கு தெரிய போறது இல்லை. இயேசு அப்படியே வானத்தில் வரும்போது 1000 பரிசுத்தம், இப்ப எல்லாரும் அவருக்கு ஒப்பாக இருப்பாங்க. அப்ப அத்தனை பேர் எப்படி இருப்பாங்க? ஒரே மாதிரி. இயேசு அவருடைய சாயல், அத்தனை ஒரே மாதிரி இருக்கும். இதுதான் ஏலியன்ஸ். இவங்க எல்லாம் வந்து அப்படி இறங்குவாங்க. எங்க இறங்குவாங்க? ஒலிவ மலையில வந்து அவருடைய சேனை இறங்கும். எப்படி வரப்போறாரு? 19ஆம் அதிகாரத்தில் இருக்கு, 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க படிச்சு கொள்ளலாம். அவருடைய சேனைகள் வந்து இறங்குமா. அப்படியே இறங்கி இவங்க எல்லாரும் எப்படி இருக்க போறாங்க? வித்தியாசமான ஒரு உருவம், வித்தியாசமான ஒரு அமைப்பு, ஆவியில இருக்க போறாங்க. அவங்க வந்து அப்படி இறங்கும் போது அப்பதான் சொல்ல போறாங்க, இந்த ஏலியன்ஸை தான் நாங்க இத்தனை நாள் சொன்னோம். நாங்க சொல்லும் போது இல்லைன்னு சொன்னீங்களே, பாருங்க ஏலியன்ஸ் வந்துட்டாங்க, பூமியை பிடிக்க வந்துட்டாங்க, இத்தனை வருஷம் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணோம், இந்த ஏலியன்ஸோட நம்ம என்ன செய்ய போறோம்? சண்டை போட போறோம், நாம பூமியை காப்பாற்றி போறோம், த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிலாம் ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிச்சு எப்படியாவது இயேசு கிறிஸ்து கையிலிருந்து அவங்க பரிசுத்தவான்கள் கையிலிருந்து இந்த பூமியை காப்பாற்றணும்னு சொல்லி என்ன செய்ய போறாங்க? அவங்க ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க. அதான் இங்க வசனம் சொல்லுது, தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்த்தான். இதுதான் அந்த வாயிலிருந்து புறப்பட போற அசுத்தாவிகள் சொல்ல போற பொய். அந்த பொய் இப்பவே சொல்லிட்டாங்கன்னா அந்த அசுத்தாவிகள் புறப்பட்டுச்சுன்னு அர்த்தம். இப்ப அந்த பொய் ஜனங்கள் மத்தியில பரவலா போயிட்டே இருக்கு. அதுவும் இந்த 2000க்கு அப்புறம் நிறைய சயின்டிஸ்ட் UFO பத்தி பேசுறாங்க, நிறைய சயின்டிஸ்ட் இந்த ஏலியன்ஸை பத்தி சொல்றாங்க, வராங்க, சவுண்டு கேட்குது, நாங்க பார்த்தோம். சமீபத்தில் சைனால ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, பெரிய ஆச்சரியமா போச்சு. நானுமே பேப்பர்ல பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டேன். என்னன்னு சொன்னா, வேற்று கிரகத்திலிருந்து உலகத்தை சுற்றி பார்க்க சில வேற்று கிரகவாசிகள் வந்தபோது அதில் ஒருத்தர் வழி தவறி அவர் வீட்டுக்கு வந்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணிட்டாரா, அவரை பிடிச்சி கட்டி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்னு சொல்லி இவர் என்ன பண்ணிட்டாரு, யூடியூப்ல பேசிட்டார். என் வீட்டில் ஏலியன்ஸ் இருக்கிறாங்க, ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாரு, அவர் குட்டி உருவம் 2 அடி கூட இல்லை, அவரை பிடிச்சி என் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் தப்பிச்சு போகாதபடிக்கு அப்படின்னு போட்ட உடனே சைனீஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, வீட்டை சுற்றி வளைச்சி அவரை உள்ளே போய் பார்த்தா ஃப்ரிட்ஜில் ஏலியன்ஸே இல்லை, வெறும் காய்கறி தான் இருக்கு. என்னன்னு கேட்டால் சும்மா சொன்னேன்னாரு. ஆனால் அதுக்கு அவர் சொன்னதுக்கு முதல் நாள் பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதான் நம்ம ஆளுங்க எந்த கதை விட்டாலும் வைரல் பண்ணுறதுல இப்போ ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக வச்சுட்டு அலையிறோம்ல. எந்த ஒரு விஷயத்தையும் உண்மையா பொய்யான்னு கூட ஆராயாம உடனே நம்ம வைரல் பண்றத ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் வேலையை வச்சுட்டு உலகம் இன்னைக்கு செய்யுது. இந்த உலகத்துல பூமியை ஆண்டவர் உண்டாக்கி அதில் நம்மளை வச்சிருக்கிறார். இதை விட்டாச்சுன்னா வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், அதை விட்டாச்சுன்னா பரலோகத்தில் நம்முடைய தேவனும் தூதர்களும், அதையும் விட்டாச்சுன்னா தாழ்ந்த பாதாளத்தில் துன்மார்க்கர்கள், அதையும் விட்டாச்சுன்னா பரதீசில பரிசுத்தவான்கள்.